Yes, வணக்கம். This is Maga exercise 4.2 லமா second sum cos inverse of cos of minus pi by 6 not equal to minus pi by 6 அப்படி என இருப்பதற்கான காரணத்தை கூறுகன்னு கேட்குறாங்க. காசினுடைய டொமைன் எப்படி இருக்குன்னா சாமி, இப்போ சைனுக்கு எப்படி நம்ம டொமைன் எப்படி இருக்கும், மைனஸ் பை பை 2 ப்ளஸ் பை பை 2க்குள்ளே இருக்கும். ஓகேவா? அதாவது சைன் தீட்டா பொறுத்த வரைக்கும் -1 வந்து +1 வரைக்கும் இருக்கும். அப்போ எப்போ +1 வரும்னா நமக்கு π/2, இந்த பக்கம் -π/2ல இருக்கும். காசை பொறுத்த வரைக்கும் அதனுடைய லிமிட் எப்படி இருக்கும், எப்படி எழுதணும்னா 0 to πக்குள்ளே இருக்கும். எதுக்குள்ளே சாமி, 0 to πக்குள்ளே இருக்கும். அதாவது 0 டிகிரிலேருந்து ஆரம்பித்து பையனை எத்தனை இந்த ஆராயின டிகிரியாக மாற்றணும்னா 180 டிகிரிக்குள்ளே இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது வந்து ஏற்றுக்கணும், அக்செப்ட் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுறேன், cos inverse of cos of pi by 6 ஈக்குவல் என்ன சொல்லலாம், பை பை 6ன்னு சொல்லலாம். ஏன், இதோடைய காசு இதோடைய நேர் மாறும். இன்வர்ஸ்னு நான் சொன்னி பையன்னு அர்த்தம். ஓகேவா? அடுக்கு வந்து மைனஸ் இருக்கலாம், பை போட்டு எழுதணும். அது இன்வர்ஸும் அது ஒன்று ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இது பை பை 6. பை பை 6னா எத்தனை டிகிரி நமக்கு, 30 டிகிரி. அந்த 30 டிகிரி அப்படிங்கிறது எதுக்குள்ளே இருக்குது, பிலாங்ஸ் டு நமக்கு எதுக்குள்ளே இருக்குது, 0, பையில் இருக்குது. ஓகே சாமி, இது ஓகே. ஆனால் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் மைனஸ் பை பை 6 அதே மாதிரி நமக்கு அடித்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா வருது -π/6ன்னு வருது. டஸ் நாட் பிலாங்ஸ் டு எதில் வராது, 0 பையில் வராது, 0 to πக்குள்ளே வராது. ஏன், -30 டிகிரி எங்கே இந்த 0லேருந்து ப்ளஸ் நம்பருக்குள்ளே வரும், வராது இல்லையா? அப்போ இது இருப்பதற்கான காரணம் என்னென்னா இந்த லிமிட்டுக்குள்ளே இது இல்லை அப்படிங்கிறது. தேர்ஃபோர் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் cos of minus pi by 6 not belongs to, அதான் not equal to minus pi by 6. ஓகே चलो. தேர்ட் சம்மா cos inverse of minus x equal to pi minus cos inverse of x என்பது மெய்யாகுமா, விடைக்கு தக்க காரணம் கூறுகன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், லேட் தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். இது கொஷன் 1 வைக்கிறேன் சாமி. ஓகேவா? டீட்டாவுக்கு நான் என்ன நினைக்கிறேன், டீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். ஓகே, இப்போது இந்த வகுத்தலாக இருக்கிற காசு இன்வர்ஸ் தானே சாமி, அடுக்கு மைனஸ் வந்துச்சுன்னா பை தானே அர்த்தம். அப்போ வகுத்தலாக இருக்கிற காசு இருந்தாலும் இப்போ காசு இன்வர்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கலாம் மாறும். அப்போ காஸ் டீட்டா ஈக்குவல் டுனா சாமி வரும் -x. இம்ப்ளைஸ் எனக்கு -x ஈக்குவல் டு ப்ளஸ் காஸ் எக்ஸ்னா ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டுனா எக்ஸு மைனஸ் காஸ் எக்ஸ். அப்போ எப்போ மைனஸ் டீட்டா வரும், நமக்கு மைனஸ் காஸ் டீட்டா வரும் அப்படின்னு சொன்னால் காசு காசாக தான் இருக்குது, மாறலைன்னா பை, இது காஸ் பை. இது மைனஸ் வருது அப்படின்னு சொன்னால் எத்தனாவது கால் பகுதி பாருங்கப்பா, இது 180 டிகிரின்னா இங்கே கீழே வரும்போது மட்டும்தான் காஸ் டீட்டாவன்னா மாறும். சாரி, இது காஸ் டீட்டா. இந்த பக்கம் போச்சுன்னா இது ப்ளஸ்ஸு, இது 270 டிகிரி அதிகமாக போகுது இல்லையா. இது இங்கேருந்து வந்தாலும் இது ப்ளஸ்ஸு, இங்கேருந்து பார்த்தா இது 90 டிகிரி. அப்போ காசு எப்போ மைனஸ் இருக்கும், இந்த கால் பகுதியில் தான் காசு மைனஸாக இருக்கும். 3வது கால் பகுதி நம்ம 2வது கால் பகுதியில் தான். அப்போ 180லேருந்து கம்மியாக இருக்கும், 90லேருந்து 180 இங்கே தான் இருக்கும். அப்போது பையை விட பையனா 180 டிகிரி பாக ஆரை பை என்பது ஆரையன், அதை டிகிரியில் சொன்னோம்னா 180 டிகிரி மைனஸ் டீட்டா. ஓகே சாமி. அப்போ காஸ் ஆஃப் பை மைனஸ் டீட்டா கூட தானே டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா. அண்டர்ஸ்டாண்ட் செல்லும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த காசு பெருக்கலாக இந்த பக்கம் எடுத்துன்னு வந்துடுறேன். அப்போ நான் மாறிடும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவட்டுங்கன்னா இருக்கும் பை மைனஸ் டீட்டான்னு வரும். ஓகே சாமி. இப்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் டீட்டாவுக்கு பதிலாக என்ன போடலாம், நம்ம காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு போடலாமா, இங்கே யூஸ் 1ன்னு போடலாம் நான். ஓகே செல்லம் புரியுதா சாமி. அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் டீட்டாவுக்கு பதிலாக இதை போடலாமா. ஸோ நிரூபிச்சாச்சா, மெயின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சா. அப்போ இஸ் இட் ட்ரூ. ஓகே செல்லம், என்பது சரி, என்பது சரி. ஓகே செல்லம், தேங்க்யூம்மா.